சார் வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் படம் ரிவைசிங் கமிட்டி பார்த்துருக்காங்க சார். என்ன சார் அடுத்த கட்ட நடவடிக்கை? ஜனநாயகன் படம் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பொங்கலுக்கான ஒரு படமாக, ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கான படமாக தியேட்டருக்காரங்க ரசிகர்கள் பெருமளவில் எதிர்பார்த்த படம். அதற்கான காரணம் என்னென்னா, நான் அரசியலுக்குள்ளே வந்துட்டேன்பா, இனி நான் படத்தில் நடிக்க மாட்டேன், என்னுடைய கடைசி படம் இதுதான், இதுக்கப்புறம் நான் சினிமா பக்கமே போக மாட்டேன், முழுக்க முழுக்க அரசியல் தான், மக்களுக்காக சேவை பண்ணுவதற்காக என்னுடைய 250 கோடி ரூபாயை நான் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு விஜய் அறிவித்த அந்த அறிவிப்பு தான் ஜனநாயகன் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக கூடிச்சு. ஃபஸ்ட் ஷோலாம் வெடிகாலம் எந்த ஊருக்கு போகலாம், எந்த நாட்டுக்கு போய் படம் பார்க்கலான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. சென்சாருக்கு போச்சு, சென்சாரில் பிரச்சனையாச்சு, கோர்ட்டுக்கு போச்சு, கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போச்சு, சுப்ரீம் கோர்ட்லேருந்து மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு வந்தது, தனி நீதிபதிக்கு வந்தது, ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புனாங்க. அப்புறம் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சாங்க, கேஸை வாபஸ் வாங்கினாங்க. ரைட்டு, புரிஞ்சு போச்சு. இந்த படம் ஏதோ அரசியல் காரணங்களுக்காக இதை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இது ஏதோ ஒரு பெரிய அரசியல் பேசக்கூடிய படமாக இருந்திருக்கிறது அப்படின்னு ரைட்டு. ரிவைசிங் கமிட்டி பார்ப்பாங்க படத்தை அப்படின்னு ஒரு 17 நாளுக்குள்ளே பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணப்போ இடையில் வந்தது. அந்த ரிவைசிங் கமிட்டி பார்க்குற ஒருத்தருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதுனால அவர் பார்க்கலைங்கன்னு ஒன்று கரெக்டாக தேர்தல் தேதி அறிவித்தாங்க. ரிவைசிங் கமிட்டி பார்த்தாச்சு, பார்த்துட்டு அதுக்கு ஒரு செக் வச்சுட்டாங்க. என்னென்னா, இந்த படம் எங்களுக்கு ஓகே, இந்த படம் ரிலீஸ் பண்ணணும்னா தேர்தல் அதிகாரி தேர்தல் ஆணைய தலைவர் அவர் ஒரு என்ஓசி கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. இதை தான் இப்போச்சு இங்கே நம்ம தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கர் அவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க. செய்தியாளர் கேட்டப்போ, எனக்கு இதுதான் புதுசாக இருக்குது, இந்தியாவில் இது மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் வந்ததா எனக்கு தெரியல, இப்படி மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததா எனக்கு தெரியல, நான் இந்திய தேர்தல் அதிகாரிக்கிட்ட, தலைமை அதிகாரிக்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நானே தமிழ் படங்களை பார்த்தாங்க தமிழ் கற்றுக்கிட்டேன். பட்நாயக் அப்படின்னா அவங்க ஒரிசாவை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. நான் தான் தமிழை கற்றுக்கிட்டேன் நான் அப்படின்ட்டு. அதுவும் குறிப்பாக நான் பார்த்த முதல் படம் சாமி அப்படின்னு இருக்காங்க. சரி, ஓகே, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஜனநாயகனுக்கு ஏன் தராங்க அப்படின்பொழுது, கண்டிப்பாக அந்த படம் ஒரு அரசியல் பேசியிருக்கிறது. அந்த அரசியல் மத்திய அரசு, ஒன்றிய அரசு சம்மந்தப்பட்ட அரசியலா அல்லது மாநில அரசு சம்மந்தப்பட்ட அரசியலான்னு தவிர விஜயோடைய தாவேக்கா சம்பந்தப்பட்ட அரசியல், விஜய்க்கு ஒரு ஹீரோயிசம் கொடுக்கக்கூடிய அரசியல், விஜய் இந்த தேர்தல் களத்தில் சந்திக்க போகிற மிக முக்கியமான அரசியலாக அது இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான ஒரு செக்காக தான் அதை வச்சுருக்காங்க. அது இந்த படத்தை தேர்தல் ஆணையம் பார்க்கறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை, அவங்க சொல்லிட்டாங்க. இங்கே இருக்க தமிழக தேர்தல் ஆணைய தலைவர் அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் இந்திய தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட நான் சம்மந்தமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்கிறேன்னுக்கிறாங்க. ஒருவேளை அவங்க பார்த்தாங்கன்னாக்கா அரசியல் சார்ந்து இருந்துச்சு, அந்த படத்தை முடக்கான வாய்ப்பு முடக்கலாம் முடியாது. இது தேர்தல் விதிமுறைகளுக்கு ஒரு கட்சியோட தலைவர் இந்த படத்தில் நிறைய தாவேக்கா சம்பந்தமான காட்சிகள் இருக்குது, இல்லது எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணி காட்சிகள் இருக்கிறது, இல்லை டேரிங்காக இவங்க பேரை சொல்லி இருக்குது. அதனால தேர்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல் நடக்கிற வரைக்கும் இந்த படத்தை ஒரு பிரச்சார படமாக இது இருக்கும், அதனால ரிலீஸ் பண்ணக்கூடாது, தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கங்கன்னு ஒரு உத்தரவு போடலாம். அப்படி என்ன சார் இந்த படத்தில் அரசியல் பேசியிருக்கு? அதுதான் புரியல என்னன்ட்டு. ஒன்றுமே நமக்கு என்ன அரசியல் பேசியிருக்குன்னு ஒன்று சென்சார் போர்டாவது சொல்லணும், இல்லைன்னா படக்குழுவினர் விஜயோ அல்லது எச் வினோத்தோ அல்லது ப்ரொடக்ஷன் நிறுவனமோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க, இதனால தாங்க இதை தடை பண்ணுறாங்க. 2 பேருமே மௌனம் காக்கிறதுனால அப்படி என்னப்பா இதில் இருக்குன்னு பெரிய ஆவலே அதில் மேலே தொத்திக்கிச்சு. அப்படி ஒரு வேளை அரசியல் சார்ந்த காட்சிகள் இருந்தாலும் அதை கட் பண்ணால் கூட படம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை, நீங்கள் அப்படிலாம் கையை வச்சோம்னா, ஏன்னா இப்போ இவங்க இவ்வளோ தூரம் இந்த படத்தை கொண்டு வந்து கோர்ட்டெல்லாம் போயிட்டு ரிவைசிங் கமிட்டி போயிட்டு இவ்வளோ வந்திருக்குன்னா, கண்டிப்பாக இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரீமேக் படம்னு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெறும் ரீமேக் படம் மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த படத்தில் 3/4 வாசி எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதுன்னா அரசியல் பேசக்கூடிய படமாக தான் இருக்கும். அதில் நீங்கள் எங்கே போய் கத்திரி போட முடியும், எங்கே மியூட் போட முடியும், மொத்த படம் கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை தேர்தலுக்கு முன்னே இந்த படம் வந்தால் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த படம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? இல்லை, அது என்ன கண்டென்ட் நமக்கு உண்மையாக தெரியல. ஒருவேளை இந்த தேர்தலுக்கு முன்னாடி, அதாவது இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் வந்திருந்தால் எனக்கு தெரிஞ்சு இது இவ்வளோ தூரம் இதுக்கான பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்பொழுது இது தாவேக்காவுக்கு ஒரு பிரச்சார படமாக, இல்லது விஜயை புகழக்கூடிய, விஜயுடைய
எதிர்கால அரசியலை சொல்லக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ விஜய் வந்து எந்த கட்சி கூட வந்து கூட்டணிக்கும் போல, இது நேர்முகமாக பிஜேபி தான் இந்த படத்தை முடுக்குவதற்கான காரணத்தை ஏற்படுத்துறாங்க. இல்லை, தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் சென்சார் போர்டு இருக்குது. இப்போ அவங்க இப்போ இங்கே மாநில அரசில் இருக்கிற திமுக கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, எங்க சென்சாருக்கும் எங்களுக்கும் பிரச்சனையே கிடையாது, எங்கள் சென்சார் எங்கள் கண்ட்ரோலில் இல்லை, அது வந்து ஒன்றிய அரசு கண்ட்ரோலில் இருக்குது, அதனால் அவங்க தான் அப்படின்னும் பொழுது, ஒருவேளை இந்த படம் வந்தால் நமக்கு அது ஒரு அரசியலுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குமா, விஜய் இதனால் வளர்ந்துருவாரா அப்படின்னு ஒருவேளை பிஜேபி கவர்மெண்ட் இதை தடை பண்ணியிருந்தாலும் இருக்கலாம்ன்ற டாக் வெளியே இருக்குது. கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு ஒரு விஷயம் இடையில போயிட்டு இருந்தது, தாவேகா போய் என்டிஏ கூட்டணியில் சேரப்போகுது அப்படின்னு. அந்த கூட்டணிக்காக இதை வெயிட் பண்ணி வச்சுருந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது வந்து. ஏன்னா ஒரு திரைப்படத்தில் அரசியல் இருக்கலாம், ஆனால் ஒரு அரசியலுக்குள்ளே வந்து ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்து இப்படி போட்டு அடி அடி நடிக்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. தேர்தலுக்கு பிறகு இந்த திரைப்படம் வெளியே வந்தாக்கா ரசிகர்கள் மத்தியிலும் சரி, பொதுமக்கள் மத்தியிலும் சரி வரவேற்பு ஏற்படுத்துமா சார்? இல்லை, விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள், ஏன்னா விஜயே கூட பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு விஜய் நினச்சிருந்தா ஒரு வீடியோ போட்டு ஓன்னு இது பண்ணி என் படத்தை இது பண்ணிட்டாங்க சொல்கிற ஒரு பேச்சு, இல்லைன்னா ஆக்ரோஷமாக பேசி என் படத்தை என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, ஆச்சா போச்சான்னு இது பண்ணிக்கலாம். அவர் எதுவுமே அதை பற்றி ஒரு அறிக்கை கூட விடல, சைலண்டாக விட்டாச்சு. என்ன காரணம்னா, இப்போ நாம் கட்சி வேலையை பார்ப்போம், இப்போ தேர்தலை கவனிப்போம், அந்த படம் எப்போ வந்தாலும் அந்த படம் இதுவாகும். ஒருவேளை அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனையாக ஒரு அந்த தயாரிப்பு நிறுவனம் நாங்கள் ஒரு 500 கோடி செலவு பண்ணிட்டோம், சமீபத்தில் கூட ஓடிடி அமேசான் கூட அந்த காசை திருப்பி வாங்கிட்டாங்க அவங்க 120 கோடியை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, ஏன் வந்து விஜய் மௌனமாக இருக்காரு, ஆச்சா போச்சா அப்படின்னு அவங்க ஏதாவது சொல்லியிருந்தா கூட இதுவாகும். இது ரசிகர்களும் தொண்டர்களும் எப்போ வந்தாலும் இந்த படம் வந்து எங்களுக்கு தளபதி பொங்கல், எங்கள் அண்ணனுடைய பொங்கல், அது மே மாதம் வரட்டும் ஜூன் மாதம் வரட்டும், எப்போ வந்தாலும் நாங்கள் பொங்கல் கொண்டாடிடுவோம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து விஜயோட பிறந்தநாள் ஜூன் 22, அதை முன்னிட்டு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒருவேளை தேர்தல் ஆணையம் இந்த படத்தை பார்த்துட்டாங்கனாக்கா ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எப்படி சார் இருக்கும்? பயங்கரமாக இருக்குங்க. அப்படி சொல்லிட்டாங்கன்னா இந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. என்ன சொல்கிறது, தமிழகம் முழுக்க வந்து படத்துக்கான எதிர்பார்ப்பு எங்கேயே போயிடும், அது மிகப்பெரிய அளவில் போயிடும். தியேட்டருக்காரங்கள்லாம் வந்து இப்போதான் எங்களுக்கு ரியல் பொங்கல்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்துடுவாங்க. அப்படி ஏதாவது மிராக்கள் நடந்தால் பெரிய விஷயம் அது. இந்த படத்தை நம்பி தியேட்டருக்காரங்க எந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் சார் இருந்திருப்பாங்க? இல்லை, பெரிய எதிர்பார்ப்புங்க. நீங்கள் கடந்த ஜனவரியிலேருந்து இப்போனா மார்ச், இந்த மார்ச் வந்து தேர்தலை அறிவிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து படங்கள் ஓடுறதுலாம் பெரிய விஷயம். ஏன்னா ஐபிஎல் வேறு ஆரம்பிக்க போகிறாங்க 28ஆம் தேதியிலேருந்து. அதனால் ஏற்கனவே அவங்க வந்து ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா தாய் கிழவி ஒரு 2-3 படங்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு வசூல் ரீதியான படங்களாக, அதுவும் பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் கிடையாது. அதே போல் ஸ்டார் வேல்யூ உள்ள படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. இந்த இதில் வந்து ஒரு ரஜினி படமோ, ஒரு கமல் படமோ, ஒரு அஜித் படமோ எதுவுமே இல்லை. அதனால் ஒட்டுமொத்தமாக அவங்க பொங்கலுக்கு எதிர்பார்த்த படம் வந்து ஜனநாயகன். இந்த படத்து மூலிமா ஒரு பெரிய வசூலை நம்ம அள்ளிடுவோம். ஏன்னா இன்றைக்கி தியேட்டர் நடத்துறது, அதுவும் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் நடத்துறது பெரிய கஷ்டமாக இருக்குன்னு திரையரங்கு உரிமையாளர் திருப்பூர் சுப்பிரமணியம் பல பேட்டிகளில் சொல்லிக்கிட்டு வராரு. ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பு, ஏன்னா படம் நல்லா ஓடி வசூலை கொடுத்தா தான் தியேட்டர் நடத்த முடியும். வெறும் தியேட்டர் நடத்துறதுன்னு கிடையாது, அங்கே இருக்கிற பார்க்கிங்கில் நிற்கிறவங்க, மெயின்டெனன்ஸு, கரண்ட்டு பில்லு, ஊழியர்களுக்கு சம்பளம், பல இதுவும் இருக்குது வந்து, அதெல்லாம் அப்போ தான் பண்ண முடியும். அது மாதிரி இந்த மாதிரியான பெரிய படங்கள் வந்தால் அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே அது ஒரு திருவிழா மாதிரி. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி ஜனநாயகன் படம் தேர்தல் ஆணையம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு ரைட்டு என்ஓசி ரைட்டு கொடுங்க அப்படின்ட்டாங்கன்னு வச்சுங்க, உண்மையிலே அந்த படத்தில் ஏதோ ஒரு அரசியல் கண்டென்ட் இருந்து அந்த அரசியல் கண்டென்ட் விஜய்க்கு ஃபேவராகவும் அல்லது தாவேக்காவினுடைய அரசியல் பேசக்கூடியதாக நேரடியாக மறைமுகமாக இருந்து இதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த படம் இப்போ வெளியிட்டிங்கன்னா தமிழக அரசியலில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கண்டென்ட் இருந்ததுன்னா பெரிய ஒரு மாஸ் பட்டையை கிளப்போம். விஜய் வந்து 234 தொகுதியும் போய் பேசணும்னாரு இல்லைங்களா, அது ஒட்டுமொத்தமாக அந்த படத்தை தூக்கி போய்டும். அவருடைய இமேஜ் கொண்டு போய் அப்படி வச்சிருவாங்க. தேர்தலுக்கு பிறகு இந்த படம் வந்தாலும் கூட அடுத்த 2032 எலெக்ஷனுக்கு இந்த படம் தேர்தல் பிரச்சார படமாக இருக்குமா சார்? 2032 எவ்வளோ காலம் இருக்கு, அதுக்கு இடையில படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. வந்து தேர்தலுக்கு பிறகு வந்தால் அது அவ்வளோதான். படம் ஒரு படம் தின்னா அதிகபட்சம் 100 நாள் அதிகபட்சமாக, ஆனால் அது கடந்து போயிடுவாங்க. வந்து ஒருவேளை ஒரு பஞ்சான ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டாருன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எம்ஜிஆர் படங்களில் தொடர்ச்சியாக இருக்குல்ல, அது மாதிரி விஜயோடைய எதிர்கால அரசியலுக்கு தொடர்ச்சியாக இருக்கும். சில டைலாக்லாம் இருக்குல்ல, டைலாக்ல சில ஹீரோக்கள் பேசுகிற டைலாக்லாம் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்குது. விஜயே பேசுகிற டைலாக் இல்லை, யார் அடித்து பொறி கலங்குதோ அவன் தான் தமிழ்ன்ற ஒரு டைலாக்லாம், இது மாதிரியான டைலாக்காக இந்த மாதிரியான காட்சிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி 1-2 பஞ்சா அமைஞ்சிடுச்சுன்னா அது காலகாலத்துக்கு அவருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.